ஹாய் நண்பர்களே, உன் மூஞ்சி இனிமேல் காட்டுறேன். இப்போ நம்ம என் நண்பனை மாதிரியே திரும்பவும் ஏமாந்துட்டோம். இங்கே பாருங்கள், கடையை பார்த்துட்டிங்களா? இவர் தான் 250 ரூபான்னாரு. இப்போ சேரை ரெடி பண்ணோன்னு சாரி நண்பர்கள், இருறா சாரி 750 ரூபா இங்கே சொல்கிறேங்க. சும்மா இருறா, நான் வீடியோ முதல்ல போட்டுக்கிறோமோ இப்படி தான் இளைஞர் பண்ணக்கூடாது. நண்பர்களே, 250 ரூபான்னு சொல்லிட்டு சேர் 750 ரூபா ஆகிட்டு. ஆனால் நான் சேரை எடுத்துருவேன். இருடா, அப்படி சொல்லக்கூடாது. இங்கே வருங்க, சொல்லக்கூடாது இங்கே வந்துருங்க. நம்ம எப்போவுமே உண்மையாக தான் பேசுவோம். இருடா டேய், நீ மாற்றி பேசிட்டு இருடா. நண்பர்களே, ஒரு பொருள் வாங்கும்போது மைண்டை கரெக்டாக வச்சு கரெக்டாக விலை எவ்வளோன்னு பேசி வாங்குவேன். ஆனால் நான் அந்த சேரை வாங்கிடுவேன். ஏன்னா கேட்கும்போது அந்த வீடியோவும் போடுறேன். இந்த கடைக்கு இந்த கடைக்கெலாம் வர வேண்டாம், இந்த கடைக்கெலாம் வர வேண்டாம். இருடா, நீங்கள் சேரை வாங்குறதுக்கு முன்னாடி நல்ல மைண்டை வச்சு கரெக்டாக பண்ணுங்கள். அவர்கிட்ட கேட்கும்போது 250 இப்போ 750 இப்போ 600 ரூபா தர சொல்லிட்டாரு. சரியா நண்பர்களே? ஆனால் நம்ம சேரை வாங்க போகிறோம். நான் முடிவு பண்ணால் வாங்கிடுவேன். அதான் நான் இப்போ சேரை காட்டுறேன் பாருங்கள். இந்த இருக்கு பார்த்தீங்களா, நம்ம செலெக்ஷன் பண்ண சேரு தான். பார்த்துடுங்க, இந்த சேர் தான் 250 ரூபான்னாரு. இப்போ 750 இப்போ 700 தாங்காரு. நம்ம நண்பன் 600 ரூபா தர சொல்கிறான். எவ்வளோக்கு முடியுதுன்னு தெரில. ஆனால் இந்த சேரை நான் வாங்கிடுவேன். 600 700 நான் சேரை வாங்கிடுவேன். ஏற்கனவே என் வீட்டில் 2 சேரு 250 நான் 500 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன். யார்கிட்ட கிந்திக்காரன்ட்ட வாங்கியிருக்கேன். தமிழ்நாட்டுக்காரங்க கிட்ட வாங்கின சேர் தான் இந்த ரேட்டு. அதனால் ஒரு பொருளை வாங்கும்போது யோசித்து வாங்குங்க. ஓகே நண்பர்களே, வைக்கிறேன்.